இப்போது மேக்கப் ஆர்டிஸ்ட் பிகினர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வேனிட்டி செட் பண்ணணும். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரைட்ஸ் போகிறீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் டேபிள் செட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த எசென்ஷியல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ட்ரேப்பிங்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் கிளைண்ட்டுக்கு வந்து சிடிஎம் ப்ராடக்ட்ஸ், கிளென்சிங் டோனர், மாய்ஸ்சரைசருக்காக யூஸ் பண்ணுவோம். Hi, I'm Brindita, makeup trainer from Lakmé Academy Chennai. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இப்போது மேக்கப் ஆர்டிஸ்ட் பிகினர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வேனிட்டி செட் பண்ணணும். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரைட்ஸ் போகிறீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் டேபிள் செட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்றது தான் நான் 1 by 1 இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, we have used all international brands products. ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எசென்ஷியல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எசென்ஷியல்ஸில் நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் நமக்கு பவுல்ஸ் தேவை, டிஷ்யூஸ் தேவை, வெட் வைப்ஸ் தேவை, அண்ட் இயர்பட்ஸ் தேவை, அண்ட் சிடிஎம் ப்ராடக்ட்ஸ், மேக்கப் ரிமூவர்ஸ், அண்ட் லிப் பாம், mixing plate, spatula, and the sponges like makeup blender and powder puff. So இதெல்லாம் நமக்கு essentials. So இதெல்லாம் நமக்கு ரொம்ப important for the makeup trolley setting and the table setting, which is a vanity also. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த எசென்ஷியல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ட்ரேப்பிங்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் கிளைண்ட்டுக்கு வந்து சிடிஎம் ப்ராடக்ட்ஸ், கிளென்சிங் டோனர், மாய்ஸ்சரைசருக்காக யூஸ் பண்ணுவோம். கிளைண்ட் ப்ரீவியஸ்லி ஏதாவது மேக்கப் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபார் தி ஸ்கின் ப்ரெப். ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த எசென்ஷியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஹாவ் அ பவுல் ஃபார் த வேஸ்டேஜ். நம்ம என்னெல்லாம் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு வைப் பண்ணுறோமோ அதெல்லாம் வேஸ்ட் போடுறதுக்காக வி ஹாவ் அ பவுல்ஸ். அண்ட் டிஷ்யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேப்பிங்க்கு யூஸ் பண்ணுவோம் அண்ட் டோனிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் வைப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா ஐ மேக்கப்ஸ் ஏதாவது போட்டிருந்தாங்க அவங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் தி மேக்கப் ரிமூவிங்கும் நம்ம மேக்கப் ஏதாவது ப்ரீவியஸாக அவங்க போட்டிருக்காங்க, விச் இஸ் ஐ மேக்கப் இருந்தாலும் சரி, இல்லைனா ஃபேஸ் மேக்கப் இருந்தாலும் சரி, எனி ஹெவி அண்ட் லைட் மேக்கப் யூஸ் த மேக்கப் ரிமூவர். அது வச்சு நம்ம வைப் ஆஃப் பண்ணுவோம். அண்ட் வி ஹாவ் அ கிளென்சர், மாய்ஸ்சரைசர் அண்ட் டோனர்ஸ். ஸோ இது மூணுமே நம்ம ஸ்கின் ப்ரெப்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் அலாங் வித் தட் லிப் பாம். ஸோ லிப் பாமும் நம்ம வந்துட்டு கிளைண்ட்டோட ப்ரிப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ கம்மிங் பேக் டு தி மேக்கப் பிளெண்டர் அண்ட் பவுடர் பஃப் அண்ட் தி மிக்சிங் பிளேட் ஸ்பேச்சுலா. ஸோ மிக்சிங் பிளேட் ஸ்பேச்சுலா அப்படின்றது தட் இஸ் அ சானிட்டி பர்பஸ்க்காக அஸ் ஆர்டிஸ்ட் வி ஹாவ் டு யூஸ். ஸோ சானிட்டி பர்பஸ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் டிரெக்டாக நம்ம ப்ரஷ் வச்சோ இல்லைனா நம்மளோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியோ எடுக்க முடியாது. ஸோ வி ரிக்வயர்ட் அ மிக்சிங் பிளேட் அண்ட் ஸ்பேச்சுலா. பிகாஸ் நமக்கு ஒரு ப்ராடக்ட் எடுக்கணுன்னா த்ரூ அந்த பாட்டில்லேருந்து எடுக்கிறத விட நம்ம ஒரு மிக்சிங் பிளேட் யூஸ் பண்ணி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி எடுக்கிறது தான் பெட்டர். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வச்சுருக்கோம். அண்ட் இதெல்லாம் நம்மளோட எசென்ஷியல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரஷஸ். ஸோ ப்ரஷஸுமே நம்ம சானிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஹைஜீனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரஷஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி உங்களோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் எந்த அலைன்மெண்ட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. எதுக்காக நம்ம இந்த அலைன்மெண்ட் செட் பண்ணுறோம் அப்படின்னா, பிகாஸ் நம்ம கிளைண்ட் முன்னாடி வந்துட்டு லைக் இங்கே அங்கே போகாமல் ப்ரொஃபஷ்னலிசம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வி ஆர் மெயின்டைனிங் தி அலைன்மெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரொசீஜர், செகண்ட் இந்த ப்ரொசீஜர், ஃபைனலி இந்த ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா மேக்கப்பில் ஆல் அதர் த சிடிஎம்ஸ் ஸ்கின் ப்ரெப்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா we have a primers. ஸோ ப்ரைமர்ஸ் பார்த்திங்கன்னா we have a skin types of primers. நம்மளோட கிளைண்ட் என்ன ஸ்கின் டைப்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் ப்ரைமருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வில் கோ வித் த கலர் கரெக்டர் அண்ட் கன்சீலர் ஃபவுண்டேஷன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் செட் பண்ணுறதுக்காக ஐ ஹாவ் அ பவுடர்ஸ் விச் இஸ் translucent and the compact as well. ஸோ நம்ம கிளைண்ட் என்ன மாதிரியான ஸ்கின் டைப்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான பவுடர்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் கரெக்டர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா we start with the
ஐ மேக்கப். ஸோ ஐ மேக்கப்க்கான ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் ஐ ஷேடோ ப்ரைமர்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் ஐலைனர்ஸ் இருக்குது, மஸ்காராஸ் இருக்குது, காஜல் இருக்குது, எவ்ரி ஐ எசென்ஷியல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜர் முடிச்சதுக்கப்புறம் வில் மூவ் டு ப்ளஷர். ஸோ ப்ளஷர் பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஐ ஷேடோ அப்ளை பண்ணணும். ஸோ ஐ ஷேடோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் we can use the eyelashes as well as அந்த லென்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டதுக்கப்புறம் we can move to the blusher. ப்ளஷருக்கு அப்புறமா ஹைலைட்டர்ஸ்க்கு அப்புறம் ஃபைனலி வில் கம்ப்ளீட் த லுக் வித் த லிப்ஸ்டிக். ஸோ இதில் இருந்தால் உங்களுக்கு எசென்ஷியல் பிகினர்ஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வேனிட்டி எதுனாலும் யூ கேன் கால் இட். ஸோ இந்த எசென்ஷியல்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் டூ அ குட் மேக்கப் ஃபார் அ பிகினர் ட்ராலி செட்டிங் இதுதான் அண்ட் பிகினர் வேனிட்டி செட்டிங் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.